மேன் பவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும். அவர் சொல்கிறார் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இதில் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறார். நிர்வாகத்தை நம்ம பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். 2017 19 கொரோனா வர்றதுக்கப்புறம் இதை வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிடுது. நம்ம அடுத்து விரிவுபடுத்துகிற வேலையை செய்ய முடியல. அப்படிங்கிறப்ப 2019 20 கொரோனாவை தாண்டியாச்சு. இப்போ வந்து அதே லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறோம். நம்மளை சார்ந்தவங்க எவ்வளோ நம்பிக்கையானவங்களாக இருந்தால் அதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இல்லாமல் நிதி நிறுவனங்கிற ஒரு முக்கியமான கட்டம், எல்லாத்தையுமே பேஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டமானது தான் நிதி நிறுவனம். மற்ற நிறுவனங்கள் வந்து ஒரு துறை சார்ந்திருக்கும், ஆனால் நிதி நிறுவனம் மட்டும் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய இதுதான் இருக்கும். அது வந்து கரெக்டாக விதிமுறைக்கு உட்பட்டு தான் இருக்கும். எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் விதிமுறைக்கு உட்பட்டு தான் இருக்குது. இதை மேலும் நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். இந்த முதலீடு கிடைச்சதுனால் நம்ம வந்து நல்லா சிறப்பாக முறையில் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த பாதுகாப்பையும் நம்ம செஞ்சுக்க முடியும். அது ஒருத்தர் முதலீடு பண்ண வர விளக்கமாக சொல்ல முடியும். அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். இதை வந்து ஒரு துறையில் இருக்கிறவராக இருக்கிறனால நாங்கள் அவரை போய் மேலும் மேலும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியல. இதை பண்ணலாம், விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியல. மற்ற ஒரு தொழில் இருப்ப சினிமா துறை எடுத்துக்கங்க. அடுத்து அது ஒரு கடல் மாதிரி வளர்ந்துருக்கு. ஒரு துறை வளர்ந்துருக்கிறது கடல் மாதிரி இருக்கும். அதில் ப்ரொடியூசரு அப்படிங்கிறதான் ஃபைனான்ஸோட ஃபேக்ட். இது வந்து நாங்கள் சொல்கிறதும் ஃபைனான்ஸோட ஃபேக்டில் தான் இருக்குது. இதை வந்து மேலும் நாங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு முதலீட்டாளர் இவ்வளோ ஒரு முதலீடு பண்ணலாம். ஒரு படம் எடுக்கிறதுக்கு 10 கோடி ரூபா போடுவார், 5 கோடி போடுவார், 2 கோடி போடுவார். ஆனால் அதனுடைய ப்ராஃபிட்டு வந்து ஒரே ஒரு ரிலீஸில் இது பண்ணுவார். ஆனால் இது நாங்கள் பண்ணிக்கிட்டு கூடிய இருக்கிறது ஒரு துறை, கடல் மாதிரி ஒரு துறை தான். அதில் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய துறையாக இருக்குது. அப்படிங்கிறனால இதை மேலும் வளர்த்தணும் அப்படிங்கிறது, பாதிக்கப்படக்கூடாது, மேலும் கொண்டு போகணும் எங்களுக்கு. அதான் எங்களுடைய நோக்கம். இதில் வந்து ஒரு முதலீட்டாளர் எங்களை தேடி வந்தால் அதுக்கான விளக்கத்தையும் இதில் நடந்தக்கூடிய விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் எங்களால். இது வந்து விதிமுறைக்கு உட்பட்டு தான் இருக்குது. எல்லாமே வந்து நிதித்துறைன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆர்பிஐ ரூல்ஸுக்கு கீழே தான் வரும். அதுக்கு உட்பட்டு தான் செய்யணும். அதே கேட்டகரியில் தான் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துட்ருக்கோம். இதை வந்து கரெக்டான முறையில் சேர்க்கணும் அப்படிங்கிறதான். இதுக்கு மேலே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்வியே சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்களே, அதேமாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லைங்க சார். அதாவது வந்து இப்போ மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடியது தான் நிதி ஆதாரம். இது வந்து பேசிக்காக ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது எல்லாமே விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கணும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கொண்டு நிதி ஆதாரத்தை உள்ளே சேர்க்கணும். அது உங்களுக்கு தேவை. அதாவது சார் இப்போ எங்களுடைய முடிவு பண்ணக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா ஒரு நிறுவனத்தை ஆரம்ப கட்டத்தில் தொடங்கணும் அப்படிங்கிறது. 1 கோடியிலேருந்து நம்ம 10 கோடி வரைக்கும் ஒரு டார்கெட் வைக்கிறோம். 10 கோடிக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது இல்லை இப்போதைக்கு. நம்ம இந்த வளர்ச்சிக்குள்ளே இதை சரி பண்ணி இதுக்கு மேலே அந்த நிறுவனத்துக்கு அந்த பகுதிக்குள்ளே ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி வேணும். விவசாயமே இன்றைக்கி இல்லாமல் போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வராங்க. இது சார்ந்த விழிப்புணர்ச்சியெல்லாம் நிறைய ஏற்படுத்தணும் அந்த நிறுவனத்து மூலிமா. அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுல இந்த நிறுவனத்தில் வரக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கணுங்கிறது சட்டமே தீர்மானமாக சொல்கிறாங்க. இதை வந்து மேலும் வளர்த்தணும்னா நிதி ஆதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் வளர்த்த முடியும்? அது கட்டமைப்புக்கான செலவு கொஞ்சம் பண்ணணும்ல. அதுக்கான ஒரு முதலீட்டாளர் நம்மளை தேடி வந்தார்னால் அதுக்கான விளக்கங்களை கொடுத்து எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி நான் சொல்ல முடியும். இது வந்து மேலும் வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நான் இதை உங்களை வந்து பார்த்து சொல்கிறேன். சில விஷயங்கள் முன்னாடி நடந்த இந்த 2017 20 வரைக்கும் வந்த விஷயங்கள் வந்து விதிமுறைக்கு உட்பட்டு கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கேன் நான் சொல்ல வேண்டியது. அது அவரோட சுரேஷ் அப்படிங்கிறவரோட சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். மேலும் அதை ஏன் தடைப்பட்டது, என்ன போக்குவரத்து இல்லைன்னா புதுசாக வரக்கூடிய ஒருத்தர் வந்தாருன்னா அதை நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கான சில இதாகவே சொல்கிறேன், நாங்கள் எவிடன்ஸையும் அவர்கிட்ட சொல்கிறோம். முன்னாடி ஆரம்பிச்சிங்க, அப்போ எவ்வளோ முதலீடு பண்ணுங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் இளைஞருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைனான்ஸாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க? அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 750 பேருக்கு மேலே இருப்பாங்க. அந்த ஒரு இது இருக்குது. இதை வந்து விரிவுபடுத்துறது பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்ல வரேன். இதை வந்து மேற்கொண்டு விரிவுபடுத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே முடங்கி போயிடும், எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். ஒரு மேன் பவரோட சப்போர்ட்டு பாதிக்கப்பட்டுரும். இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அது தைப்பூசம் முருகனுடைய முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால கடவுளை நம்பிக்கை உள்ளவன் நான். கடவுளை நம்புகிறேன் இந்த சூழ்நிலையில் நடக்கும் அப்படின்ட்டு. இது கடவுளுடைய அருளால் நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் பண்ணினதில் ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கணும். அந்த திட்டம் வந்து மேலும் வளர்ச்சி அடையாமல் தடைப்படுது நிதி ஆதாரத்தை கொண்டு தான் அப்படிங்கிறதுக்காக. அது வந்து பல நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிறுவனங்கள் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுனா அந்த ஒரு
முருகனுடைய அருளால் நடக்கணும். கடவுளோட நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். அவங்கள சென்றடையணும். சென்றடைஞ்சிச்சுன்னா அது நல்லபடியாக நடக்கும். சிட் ஃபண்ட் மாதிரியா எப்படி? இல்லை, சிட் ஃபண்டு சார் கிடையாது சார். இது சிட் ஃபண்டோட கான்செப்ட் இல்லை. இது அதாவது உங்களுடைய நிதி பேங்க்கோட செக்டார் ஒன்று மாதிரி இருக்கும். பேங்க் மாதிரி உங்களுக்கு பிரைவேட்டு நிதி நிறுவனங்களும் இருக்குது. பல நிதி நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஒன்றா தான் இருக்கும். அந்த ரூல்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ரூல்ஸை விட்டு விதிமுறை விட்டு நம்ம போகக்கூடாது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நீங்கள் செய்யலாம். அது செய்யக்கூடிய இதில் பாதிப்பு வரப்போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன் தடைப்படுது அப்படின்னா மறுபடியும் முதலீடுகளை செஞ்சு தான் நம்ம வளர்த்த முடியும். அந்த முதலீடு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஃபண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்களே, இப்போ அதெல்லாம் அது வந்து விரிவுபடுத்தக்கூடிய கட்டத்துக்கு போகல சார். அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்குது. அது அடுத்த கட்டத்துக்குமா நம்ம போக முடியல அப்படிங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். பத்திரிகையாளர் சந்திக்கிறதே அதுக்காக தான். முக்கால்வாசி கான்செப்ட் இதுதான். அதான் எங்களுடைய நோக்கம் சார். இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு என்ன சார் பலன் இருக்கு சார்? அது இன்வெஸ்ட் பண்றவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லலாம். இந்த இப்படி சொன்னாதான் பார்க்கணும் தெரியும் சார். அதாவது வந்து ரூல்ஸ் படி தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் கிடைக்கும். இவ்வளோ பர்சன்டேஜ்னு ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அந்த பர்சன்டேஜுக்கு உட்பட்டு தான் அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். அதில் ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் என்னங்கிறது அவங்க பண்ணுறவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லலாம். இதை வந்து பத்திரிகையில் நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல முடியல. அதை வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொரு டவுட்டு சார். சொல்லுங்கள் சார். இது மக்கள்கிட்டேருந்து பணம் வசூல் பண்ணி அவங்க டெபாசிட் பண்ணால் பணம் வட்டி தரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது மாதிரி வராது சார். அதாவது வந்து 2 கான்செப்ட் இருக்குது சார் அதில். அதாவது வந்து 2 கம்பெனி ஆக்டில் வரும் உங்களுக்கு. அந்த கான்செப்டில் வரல. இது வந்து உங்களுடைய ஓன் நிதியை கொடுக்குற ஒரு கான்செப்டில் வரும். அடுத்து வந்து கவர்மெண்ட் 2 இதுக்கு தான் லைசன்ஸ் கொடுக்குது. உங்களுடைய நிதியை கொடுத்து நீங்கள் இது பண்ணலாம். அதுலேயும் விதிமுறைக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடியதுக்கு நீங்கள் அதில் வந்து லீகலாக வராது. நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணுமோ தவிர சட்டத்தை மீறி செய்யக்கூடாது. இல்லை, பல மக்களிடமிருந்து வசூல் பண்ணுறது மாதிரி இல்லை. இல்லை, அதாவது வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருக்கணும். யாராவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் போதும். ஆமாம், ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து அது வந்து அவங்க எடுக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் சென்றடையதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு இன்வெஸ்டர் இப்போ வந்து ஒரு விஷயத்துலேயே ஒருத்தர் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா ஒருத்தர் தேடி வருவாங்க. சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணி இதெல்லாம் கரெக்டே, ஓகே இவங்களை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வருவாங்க. ஏமாத்துற கான்செப்டோ ஒருத்தரை ஃபேக் பண்ணுற கான்செப்டோ இதில் கிடையவே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருக்கும். இதில் வந்து நேர்மைக்கு புறம்பான விஷயங்கள் எதுவுமே இருக்கவே இருக்காது. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து போடுவார், பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயம் எவ்வளவோ இருக்குது. இந்த கான்செப்ட் என்னங்கிறத நம்ம அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுட்டா தான் நம்ம இதுக்குள்ளே வருவாங்க. அந்த ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். அவர் ஒரு இன்வெஸ்டர் வந்தாருன்னா அவருக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் நான். வேறு எந்த இன்வெஸ்ட் பண்ணி என்ன சார் அவங்க ப்ராஃபிட் இருக்குது சார்? அதாவது வந்து நம்ம எல்லாமே அப் டு டேட்டா வைஸாக நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு டெய்லி டேட்டா கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சோடனே அந்த பகுதியில் நம்ம ஒரு இடத்த வளர வைக்கிறது எல்லாமே செய்யலாம். ஒரு இளைஞர்களுக்கு என்ன தேவையான விஷயங்கள் எவ்வளோ விழிப்புணர்ச்சிங்கிறது ஒரு 10-15 கான்செப்ட் இருக்குது. ஒரு ஊருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்குறது ஒரு கிராமத்துலேயோ நகரத்துலேயோ அந்த நிறுவனம் வளர்ந்தால் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து ஒருங்கிணைச்சு பண்ணலாம். இன்னுமே நீங்கள் பணம் என்ன சார் பண்ண போகிறீங்க? புரியல சார். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க. நீங்கள் பணம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சார்? அது வந்து மக்களுடைய தேவைக்காக தான் நம்ம லோனாக கொடுக்க போகிறோம். பிரைவேட் நிதி நிறுவனம்னா உங்களுக்கு என்ன ஒரு லோனாக கொடுக்க போகிறது தான். அந்த லோன் கொடுக்கறது அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் நான் சொல்ல வரேன். சுய உதவி குழு மாதிரி சொல்கிறீங்களா? அதாவது குழுவோட மெத்தேடு வரும் சார். ஆனால் அது வந்து அதுவும் ஒரு விதிமுறைக்கு உட்பட்டது தான். அதுலேயே கொஞ்சம் நல்ல திட்டமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் குறைந்த வட்டியில் வட்டிங்கிறது சேமாக ஒரே மெத்தடில் தான் கொடுத்தாகணும். நம்ம வந்து ஆர்பிஐ ரூல்ஸுக்குள்ளே தான் நம்ம கொடுத்தாகணும். அதை மீறி வந்து கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே விதிமுறை விடாமல் நம்ம மாற்றிலாம் கொடுத்தோம்னா அது வந்து சட்டப்படி கடன் நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது வந்து மகளிர் குல லோனுடைய விஷயத்தில் இப்போ உங்களுக்கு கடன்கிற ஒரு கான்செப்ட் தான் டோட்டலாக எல்லாரும் சொல்ல போனீங்கன்னா அந்த கடன்கிற கான்செப்ட்டுக்கு மிகப்பெரிய விவாதங்கள் பண்ணணும். அது ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம். அதனால் பாதிக்கப்பட்ட வீடியோக்கள்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து எந்த மாதிரி விஷயங்களில் அவங்க பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் ஒரு ஆய்வு உட்பட்டு தான் அதை வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். அது வந்து அரசோட சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். ஒரு பல நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. கரெக்டாக இருக்கிறவங்கனாலையும் சூழ்நிலை கொடுக்க முடியாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போய் ஒருத்தர் பாதிக்கப்பட்டுருவாங்க, அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறுவனங்கள் இப்போ ஒரு கடன் கொடுத்த ஒரு நிறுவனமாக ஆயிட்டீங்கன்னா நீங்களும் ஒன்று தான் நானும் ஒன்று தான். போய் கடனை கேட்கும்போது அந்த நிறுவனத்தை காப்பாற்றுறவங்க ஒரு பாயிண்ட்டில் தான் வருவீங்க. உதவிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு உதவி எடுத்து கொடுக்கணும்னு நினச்சா தனிப்பட்ட முறையில் தான் சொல்லணும். நிறுவனமாக நீங்களே மாறிட்டீங்கனாலே அதே கண்டிஷன் கான்செப்ட் எல்லாம் ஒன்றா மாறிடும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நிதி நிறுவனங்களோட பிரச்சனையே
நம்மளை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா ஆய்வுகள் உட்பட்டு நிறைய ஆலோசனைகள் நடத்த வேண்டியது இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு அதான் நிறைய பண்ணி தான் நம்ம அதை பேசணும் வெளியில். இப்போ வந்து வெளிப்படையாக நம்ம அதை சொல்ல முடியாது. மக்களுக்கு வளர்ச்சி அடைகிற திட்டத்தை நாங்கள் உருவாக்கணுங்கிறத எங்கள் நோக்கம். உங்களுடைய நிறுவனம் எங்கே இருக்குது, உங்களை இதை எப்படி கான்டாக்ட் பண்ண? சார் எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா இடத்தர சொல்ல நான் எங்களுடைய கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பரை மட்டும் சொல்கிறேன். சொல்லுங்கள். 97 10 199 828 இங்கிலீஷ் 9710 199 828. பேர் செல்வகுமார். நீங்கள் யாரை இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணீங்க? சார் இன்வெஸ்டரை நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்க ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே ஒன்று ஒன்றும் சொல்கிறாங்க, திருப்பி லேட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்க? இல்லை அதாவது அவங்க இப்போ பயம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. இன்வெஸ்டர் வந்து ஒரு நிதி நிறுவனம்னா ஏமாத்திரும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே ஒரு பயம் வச்சுருக்குறாங்க எல்லாத்துக்குள்ளேயுமே. அதாவது வந்து ஏமாத்துறாங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வேறு கான்செப்ட். உங்களுக்கு ஏமாத்துற திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு. அதாவது நம்ம உண்மையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன், நேர்மையாக இருக்கணும். உண்மை நேர்மையை நான் டெய்லி கற்றுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்துட்டு நம்ம போய் ஒருத்தர் ஏமாத்துறதுக்காக அப்ரோச் பண்ண முடியாதுல்ல. நம்ம வந்து நிறைய பேர்த்த ரீச் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு துறை சார்ந்தவங்களை போய் நேரடியாக சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, இது மீடியா மூலியமாக போனால் உடனடியாக சென்றடையும். அதனால நான் ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். எவ்வளோ ஃபண்டிங் தேவைப்படுது? அதாவது நாங்கள் ஒரு லிமிட்டு தான் சார் பண்ண முடியும். ஒரு மேன் பவர் வச்சு நம்ம ஒரு லிமிட்டாக தான் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம பண்ணணும்னா ரிஸ்க் நிறையா வரும். ரிஸ்கில் நம்ம பாதிக்கப்படக்கூடாதுன்னா யாருமே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம். என்னுடைய ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 இடத்துல நிறுவனம் தொடங்கினாலும் மினிமம் ஒரு 10 கோடி ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் சார். அது கம்மியாக நம்ம ஃபண்டிங் பண்ணோம்னா மெயின்டெனன்ஸில் பிரச்சனை வந்துடும். அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், கஸ்டமர் அவங்க வாடிக்கையாளரையும் நம்ம பாதிக்கப்படுற மாதிரி ஏற்படுத்திடுவோம். அந்த சூழ்நிலை வராமல் ஒரு குறிப்பிட்ட லெவலில் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே விழிப்புணர்ச்சி விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த நிறுவனத்தை சார்ந்து வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய முயற்சியாக இருக்குது. சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அது சொல்லுங்கள் சார். அதாவது நான் பண்ணிக்கிட்டு இருந்தது 2-3 தொழில் இருக்குது சார். அதில் வந்து ரியல் எஸ்டேட்டு கூட ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த உணவு ஃபுட் சம்மந்தப்பட்ட இதுலேயும் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை சார் இந்த பிஸ்னஸ் பார்த்தினது இதில் வந்து நாங்கள் இதில் அனுபவம் இருக்குது சார். அதாவது வேலை பார்த்துருக்கோம் சில இடத்துல. அந்த அனுபவத்தை வச்சு நாங்கள் சொல்கிறோம். அவர் கூட பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அவரோட இஷ்யூ வந்து இந்த இஷ்யூனால தான் நாங்கள் தடைப்படுதுங்கிறத விரிவுபடுத்த முடியாமல் இருக்குதுங்கிறது தான் கான்செப்டில் சொல்கிறோம். ரிஜிஸ்டர்டு சார்? ஆமாம் சார், எல்லாமே பதிவு இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. மேற்கொண்டு வளர்த்தக்கூடிய விஷயத்துக்கு இன்னும் சில பதிவுகள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். விதிமுறை மறுபடியும் மாற்றுவாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட நான் முடிச்சுக்கிறேன் சார். அடுத்து உங்களுக்கு இது விஷயமா நிறையா தொடர்பு கொண்டு நான் அடுத்த சந்திப்பில் சொல்கிறேன் நான்.